ஆறில் போட்டியா? நைட்டு 7 போட்டியா 6 போட்டியா? இது வேற போட்டோ யார் எடுத்துட்டானுங்க இப்போ கும்பலாக இருக்கு. சூப்பர் மின்னுக்குறான் மாவட்டம் அடுத்து மாநிலம். வீட்டு போய் தட்டும் போது 12 மணிக்கு போய், ஏன்னா நாங்கள் அதுமாதிரி 12 மணிக்கெல்லாம் அவங்களை அமைச்சிருக்கோம் வீட்டில். அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் செயல்பட்ட காரணத்தால் தான் யார் அந்த சார் என்பதை வெளியிட்டு வந்தால் நம்முடைய மண்டல பொறுப்பாளராக அண்ணன் வினோத்குமார் சார் அவர்களுக்கு பல்வேறு தொல்லைகள் கொடுத்திருக்கிற இந்த அரசு. அந்த தொல்லையெல்லாம் மீறி இன்றைக்கு நம்முடைய செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் ஐடியில் இருக்கின்ற சகோதரர்கள் சிறப்பான ஒரு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்களும் சிறப்பான ஒரு செயலாற்ற வேண்டும் என்றால் இது முதல் மீட்டிங் தான். இன்னும் 4 மீட்டிங் இது மாதிரி இருக்குது. 4 வெவ்வேறு மீட்டிங்களாக இருக்கும். இன்றைக்கு பூத் கமிட்டி மீட்டிங், இதுக்கப்புறம் ஒரு 15 பூத்துக்களை ஒன்றாக இணைத்து ஒரு மீட்டிங் இருக்கும். இது போல 4 இந்த டிசம்பருக்குள்ள ஒரு முதல் போன இந்த 4 மீட்டிங் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு மாதம் ஒன்றே சிலர் தூங்க விட முடியாது. ஏன்னா அவர் தூங்கிட்டாருன்னா பூத் கமிட்டி தூங்கிடும். அதனால தூங்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒன்றே சிலர் அப்பப்போ நாங்கள் பார்த்துமே இருக்கோம். அவர் தூங்க மாட்டார், வீட்டோட தான் இருக்கார். எந்த நேரத்தில் போன் அடித்தாலும் 12 விட டக்குன்னு எடுத்து பேசக்கூடிய ஒன்றே சிலர் நம்ம கோபால் நாயுடு இருக்கின்ற காலத்தால் சிறப்பான கூடிப்பிடி ஒன்றியத்தை கட்டி காத்திருக்கிற அவர்களுக்கு என்னுடைய மாவட்டத்தின் சார்பிடம் உங்கள் சார்புடைய வாழ்த்துக்கள் நன்றியும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடிய நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாவின் முன்னேற்ற கழகத்துடைய பூத் கமிட்டி சார்ந்த நிர்வாகிகளுக்கும் இது கிளைக்கழக செயலருக்கும் இன்று நீங்கள் வருகை தந்திருக்கின்ற பல்வேறு காரணங்கள் ஞாயிற்றுக்கிழமை வச்சாதான் பெரும்பாலும் வருவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இல்லாத நாள்லேயே வராங்கன்னா நம்ம அதிமுக வந்து வெற்றி உறுதியாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க டைமிங்க, இல்லை சனிக்கிழமை கொடுங்க, அந்த டைம் தான் நாங்கள் கூட்ட முடியணும். ஆனால் சனியும் கிடையாது, ஞாயிறு கிடையாது. சாதாரண நாளில் கூட நம்ம கழக தொண்டர்கள் பூத் கமிட்டியின் கிளைக்கழக செயலாளர்கள் ஒன்றாக இணைகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கின்ற போது உண்மையிலே பாராட்டுதலும் போற்றிலும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த சிறப்பான நிகழ்வில் இன்றைக்கு நடத்தியிருந்தாலும் நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய நோக்கமெல்லாம் 2026 அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராகியே தீர வேண்டும், இந்த டிஎஸ்எஸ்சி ஆட்சியை வெளியேற்றியே தீர வேண்டும் என்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம். அதற்கு முதலாக இருக்கின்ற தொகுதி மூடிப்பிடி தொகுதி, 2வது தொகுதியாக இருப்பது பொன்னேரி. இந்த 2ம் வெற்றி அடைந்தாலே கண்டிப்பாக வெற்றி உறுதி என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் இங்கே இருக்கின்ற நீங்கள் அதற்கு உறுதியளிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள். ஆக எங்களுடைய சிறப்பான நிகழ்வு, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு புதிதாக உருவாக்கி இருக்கின்ற அந்த பூத் கமிட்டி, புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய 9 நிர்வாகி பெருமக்களையும் நம் பூத் கமிட்டியில் இருக்கின்ற தலைவர் உட்பட பொருளாளர் வரை இருக்கின்ற 9 நிர்வாகிகளும் கிளைக்கழக செயலாளர்களும் ஆணையர்களாக இருக்கின்ற நமது கழகத்தின் முன்னோடிகளாக நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வருகின்ற 2026 மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கி இந்த தீயசக்தி ஆட்சியை வெளியேற்றி, சட்ட ஒழுங்கு சீர்கேட்ட ஆட்சியை வெளியேற்றி, இன்றைக்கு விலைவாசியை கட்டுப்படுத்த ஆட்சியை வெளியேற்றி, கொடுக்கப்பட்ட திட்டங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் குறிப்பாக ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். 7.5% உள்ஒதுக்கீட்டு டாக்டர்கள் வருகின்ற வாய்ப்பு. சாதாரண ஒரு எளிமையான வீட்டில் குப்பன் சுப்பனெல்லாம் இன்னைக்கு டாக்டர் ஆகிறாங்கன்னா அண்ணன் எடப்பாடி தந்த மிகப்பெரிய ஒரு சக்தி. அதுதான் 7.5. அந்த 7.5% இருந்தால்தான் 1 கோடி ரூபாய்க்கு செலவுப்பட வேண்டிய இடத்துல 1 ரூபா கூட செலவு இல்லாமல் டாக்டரோட வாய்ப்பை உருவாக்கி தந்த பெருமை வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி சார். அந்த பெருமைக்குரியவரை மீண்டும் நாம் முதலமைச்சர் ஆக்கினால் 11 மருத்துவக் கல்லூரி பெற்று தந்த பெருமைக்குரியவர் தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதே போன்று பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்தவர் தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள். கிள்ளி கொடுக்காத ஆட்சி செய்கிறது தான் இந்த ஸ்டாலின் ஆட்சி. இந்த தீயசக்தி ஆட்சியை வெளியேற்றி மீண்டும் பொற்கால ஆட்சி அண்ணன் எடப்பாடி தலைமையில் அமைப்பதற்கு நாம் அனைவரும் சூழலை ஏற்போ என்று கூறி இந்த சிறப்பான நிகழ்வு கலந்து கொண்டு பணியாற்றிருக்கின்ற அன்புள்ள கொண்டார்
அனைத்து நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக நம்முடைய ஒன்றிய செயலாளர் கோபால் நாயுடு அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த ஊராட்சி மன்ற தலைவர் அன்புக்குரிய தம்பி சுகுமார் அவர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகிறதற்கும் ஆற்றல் மிக்க நமது மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து வந்திருக்கும் நமது ஒன்றிய ஆற்றல் மிக்க ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து வந்திருக்கும் நமது பேரூர் கழக செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நமது புது உறுப்பினர் ஊராட்சி கழக நிர்வாகத்தின் அனைவருக்கும் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் அவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகின்றிருக்கும் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் அருமையான ஆலோசனை வழங்கினார்கள். அந்த அனைத்து ஆலோசனைகளையும் கேட்டு நம்ம அதே போல 2026 பொதுத் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புது உறுப்பினர் சார்பாக பெருவாரியான ஓட்டுகளை நம்ம பெற்றுத்தரணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம்.